அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்வர் இளைய தளபதி விஜய், புரட்சி தளபதி விஜய் அவர்களுக்கு கெட்ட பெயர், அவரது நல்ல ஆட்சிக்கும் நல்ல மனதிற்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள், சதிவலைகள் பின்னப்படுகின்றன. அது மாநிலத்திலே உள்ள உங்களுடைய எதிர்க்கட்சிகள் மற்றும் எதிரி கட்சிகள். ஏன்னா திராவிட கட்சிகள் மிகப்பெரிய வில்லைங்க. எப்படியோ நீங்கள் ஏதோ ஒரு திரைப்படத்தில் ரெண்டு சரியான பலசாலிகளை ஒரு சாதாரண ஒரு ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு உள்ளிக்குச்சி வீரை வீழ்த்தின மாதிரி வீழ்த்திட்டீங்க விடுவாங்களா? திராவிட கட்சி உங்களுக்கு ஆலமரம் மாதிரி ஊழலில் திளைச்சி ஊர்னவங்க. இப்போ உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த குண்டர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய குண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள விட்டு இவங்க உயிர் போகிறதுக்கெல்லாம் இவங்க அஞ்ச மாட்டாங்க. உயிர் எடுக்கிறதுலையும் சரி, உயிர் போகிறதுலையும் சரி, இவங்க ஒரு எதுக்கும் அஞ்சாத ஆளுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க. நீங்கள் உன்னத்துக்கு மற்ற அந்த எச்சக்கலை நாய், எச்சலை திம்பான்னு சொல்லுவாங்கல்ல, வீரமணி பேச்சுக்கெல்லாம் பயப்படுறீங்களே நீங்கள், அப்புறம் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பீங்க? ஏங்க, நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணுற ஆள் தரமான ஆள், நல்ல ஆளாக போடுறீங்க. அப்புறம் இவன் சொன்னேன் அவன் சொன்னான்னு ஏன் மாற்றுறீங்க? ஒரு அருமையான உங்களுடைய ஆலோசகராக, ஒரு முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் ஆலோசகராக ஒரு அரசு ஊழியராக நியமிச்சிங்க, ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் தண்டபாணி. ஏன் அவரை மாற்றுறீங்க? இல்லை இந்த எச்சக்கலை வீரமணி சொன்னதுனாலையா? இல்லை உடனே அதை விட ஒரு கேவலம் தேமுதிகான்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அந்த அம்மா என்னடானா சட்டசபையில் பேசுது, நீங்கள் எப்படி ஒரு ஜோசியரை நியமிக்கலாம்னு? அவங்களுக்கு என்ன, நீங்கள் உங்களுடைய உதவிக்கு, உங்களுடைய ஹெல்ப்புக்காக நீங்கள் அந்த ஆலோசகராக அவரை நியமிக்கிறீங்க. நீங்கள் ஏன் பின் வாங்குறீங்க சொல்லுங்கள்? எதுலேயும் முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. அவன் தான் நல்ல தலைவர். ரெடி வச்சுட்டிங்களா? வைக்க முன்னாடி யோசிங்க. ஆனால் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து எந்த காலத்தில் பின் வாங்காதீங்க. ஏன்னா உங்கள் பின்னாடி பெரிய மக்கள் கூட்டம் இருக்குங்க. அவங்க பின்னாடி யார் இருக்கா? எச்சல வீரமணி பின்னாடி யார் இருக்கா? ஊருக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதே போல் பெரியார் திராவிட கழகம்னு ஒரு கட்சி வச்சுருக்காங்க. மொத்தத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. அவங்க இந்த திராவிட கட்சி ஆட்சியில் ஏதாவது அந்த திமுகவுக்கு ஒரு பாதிப்புனா உடனே குதிப்பாங்க. 10,000 காணா போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன, தலைக்கு 20 பேர்னா ஆளுக்கு 1 கோடி 20 கோடியை வாங்கிக்கிட்டு அவங்க கற்றுவாங்க. இதே போல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் டக்குன்னு உங்களுக்கு உடனே ஒரு அவப்பேரை ஏற்படுத்துவாங்க. உங்கள் ஆட்சிக்கு இப்போ பொறுமையாக இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க. ஆனால் மிகப்பெரிய பள்ளத்தை தோண்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க அமைதியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் இருந்துடாதீங்க. 2 பேருமே விடா கட்டாங்க. கர்ற கண்டவங்க, ஊழலில் கொள்ளை கற்பழிப்பு போதை கலாச்சாரத்தில் ஊர்னவங்க. தமிழ்நாடு பூரா குற்றவாளிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுவும் இளவயது குற்றவாளிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. எல்லாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க, சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து. நீங்களாம் பிளான் பண்ணியே பொம்பளை பிள்ளைகளை தூக்கிட்டு போய் கடத்தி கற்பழித்து கொன்னுட்டு, அப்போ மற்ற கட்சியிலெல்லாம் அதுக்கு எதிர்ப்பாக மக்களும் உங்கள் ஆட்சி மேலே எதிர்ப்பு வரட்டும் அப்படிங்கிறக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பழைய குற்றப்பதிவேடு ரவுடிகளை பூரா தூக்கிடுங்க, முடிஞ்சால் ஷூட் பண்ணிடுங்க. இவங்களெல்லாம் வெளியே விட வேண்டாம் தலைவரை. நீங்கள் உங்களுக்கு மக்கள் சக்தி பின்னாடி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோவை விட
நிஜத்தில் பல மடங்கு உங்கள் வீரத்தை காமிச்சிங்கன்னா தான் இதில் வந்து நீங்கள் தப்பிக்கலாம். அண்ணாமலை ஜோதி நிலையத்திலேருந்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து பார்த்ததில் உங்களுக்கு மிகப்பெரிய சதிவலை ஒன்று பின்னிக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே தெரியுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் தைரியமாக அந்த ஜோதிடரையே நீங்கள் ஆலோசனை மீண்டும் நியமிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டி கண்டிப்பாக வேண்டி உள்ளது. போக போலீஸ் துறையை இன்னும் கடுமையாக்குங்க. ஏன்னா அதில் பாதி பேர் குற்றவாளி இருக்காங்க, டிபார்ட்மெண்ட்லேயே இருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே, அனைத்து டிபார்ட்மெண்ட்லேயுமே உங்களுக்கு ஊழல்வாதிகள், ஊழல் பெருச்சாளிகள், திமுக அதிமுக விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. உயர் அதிகாரிகளாக உட்காந்துருப்பான். ஏன்னா இடஒதுக்கீடு மூலமாக சிபாரிசு மூலமாக வந்திருப்பான். இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து தூக்குங்க. உங்கள் அமைச்சர்லாம் இப்போ நிறைய அமைச்சர் போட்டிங்கல்ல, தூக்குங்க. பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு பிராமணர் நியமிச்சா என்ன? அது ஏன் இந்த வீரமணிக்கு வலிக்குது? நீங்கள் பிராமணரை கொண்டு போய் கல்வியில் உட்கார வைக்காதீங்கன்றான், ஒரு பிராமணரை கொண்டு போய் ஆலயத்தில் போய் உட்கார வைக்காதீங்கன்றான். இதுக்காகத்தான் போராட்டம்னா அது ஓன் போராட்டம்டா, அது ஓன் போராட்டம். எதுக்கு இவரை இழுக்கிற? எதுக்கு நீ இளைய தளபதி விஜய் எதுக்கு அதில் போய் இழுக்கிற? உங்கள் பன்னிக்கூட்டத்தில் அவரையும் போய் சேர்க்குறதுக்கா? நீங்கள் தான் கழிச்சா சாக்கடையில் தெரியக்கூடிய நாய்க. உங்களுக்கு ஊழலும் ஒன்று தான், எல்லாமே உங்களுக்கு ஒன்று தான். அக்கா நாள் ஒன்று தான், பொண்டாட்டி நாள் ஒன்று தான். அம்மா அக்கா இந்த வித்தியாசம் பார்க்காதவன் தானே பெரியார். அப்போ நீங்கள் வந்து இவரை விஜயை வந்து ஏன் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க? அவர் போக்கில் விடுங்க. அவர் யார்? அவருக்கு தேவையா? அவருக்கு தோதான ஆட்களை நியமிக்கிறார். இப்போ கல்வி அறிவில் உங்கள் அமைச்சரவை ஒரு மிகச்சிறந்த அமைச்சரவையாக இருக்குது. ஓரளவுக்கு நல்ல செயல்பாடுகள் நல்லா பண்ணுறாங்க. ஏன் எல்லா எம்எல்ஏக்களுமே அனைத்து குற்றங்களையும் வாட்ச் பண்ணால் என்ன? எம்எல்ஏக்கு பவர் இருக்குல்ல. கட்சிக்காரங்களா நீங்கள் வந்து யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டீங்க, ஓகே. இந்த எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு என்ன செய்கிறாங்க? சம்பளம் வாங்குறாங்கல்ல. அப்போ ஆஸ்பத்திரியில் போய் ரைடு போகிறாங்க, ஒரு சிலர் போகிறாங்க, நல்லது, ஓகே. எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. திடீர்னு போய் நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போய் நில்லுங்க, அங்கே அப்படியே அசையாமல் நில்லுங்க எல்லாரும். அவன் பாக்கெட்டில் இருக்க ரூபாய் அப்புறம் எடுத்து செக் பண்ணு. அதே போல் வேலைக்கு வரும்போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு எல்லாத்தையும் ஒரு கணக்கில் பண்ணுங்க பார்ப்போம். பூரா சிக்கிடுவாங்க ஊழல்வாதிகள். லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை என்று ஒரு துறை இருக்கா இல்லையா? எவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டீங்களா? மக்களை பாவம், ஏழை மக்களை வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கி எந்த ஒரு சேவை, அரசு சேவைகள் எதை ஒன்று வாங்கணும்னு போனாலும் லஞ்சம். வருவாய்த்துறையில் மிகப்பெரிய லஞ்சம். அப்போ லஞ்சம் வாங்கணும்னு சொல்லி தான் வந்து வருவாய்த்துறையை கேட்டு வாங்கினாரா செங்கோட்டையன்? அவரை நம்ம பெரிய சாணக்கியன்னு முந்தின வீடியோவில் நான் பேசினோமே, எதுக்காக வருவாய்த்துறை போனார்? நிதித்துறை எடுத்தார், ஓகே. ஏன்னா ஏன் இப்படி அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு எதுக்காக அமைச்சரை மாற்றுறீங்க? அவராக கேட்டுக்கிட்டாரு அப்படின்னா அவர் எப்படிக்கே கேட்பார்? உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் வராமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக மாற்றிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா உறுதியான முடிவு எடுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், அரசின் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுமே ஊழல்வாதிகள் தாங்க. நீங்கள் அவங்கள பார்க்குற கண்ணோட்டம் அவங்கள திருடனை பார்த்த மாதிரியே பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் வந்து அவங்க உங்களுடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாதுங்கிறக்காக அவங்க நேர்மையாக இருப்பாங்க. நேர்மையாக இருப்பதற்கு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம், சாட்டையை சுரட்டலாம், எவனை வேணாலும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த திருச்செந்தூர் கோயிலில் அந்த உண்டியல் எண்ணிக்கையிலேருந்து வர்ற ரூபாயை ஒரு பெண் ஊழியர் கேமராவில் வருது. பெண் ஊழியர் அப்படியே பணத்தை எடுத்து அப்படியே வந்து என்ற பணத்தில் பாதியை வந்து எடுத்து பைக்குள்ள வைக்குது. அந்த அம்மா மேலே ஏற்கனவே வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே கையாண்டு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன செய்கிறாரு அந்த நம்ம அறநிலையத்துறை அமைச்சர்? என்ன செய்கிறாரு? உடனே டிஸ்மிஸ் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே தற்காலிக ஊழியரை போய் நீங்கள் அதாவது அவங்களுக்கு சும்மா தற்செயல் வெடுப்பு மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஏன்?
உங்கள் ஆட்சியில் தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் சரி, டிஸ்மிஸ் தான் ஒரு ஒரு கொள்கையை கடைபிடிங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளையும் இருக்க அந்த தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் நிறைய இருக்காங்க. இன்றைக்கி சென்னையில் குளத்தூர் தொகுதியில், உங்கள் தொகுதியில் பூராமல் இப்போ வந்து கரண்ட்டை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? உதய் மின் திட்டத்தில் மத்திய சர்க்கார் உங்களுக்கு எவ்வளவு நாள் கரண்ட் கொடுக்குது. அப்புறம் எதுக்குங்க தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு வருது? எவ்வளவு எந்த மாநிலத்தில் இல்லாத சூரிய சக்தி மின்சாரமாக இருக்கட்டும், காற்றாலை மின்சாரமாக இருக்கட்டும், எவ்வளவு இருக்குது தமிழ்நாடு பூரா. அப்புறம் எப்படி ஏன் கட் பண்ணுறாங்க? அவங்களை தூக்கி முதல்ல ஜெயிலில் போடுங்க. அந்த மின்சார வாரிய அதிகாரிகளை பூரா தூக்குங்க தலைவரை. இப்படிலாம் நீங்கள் வந்து ஆக்ஷன் மெதுவாக எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை சீக்கிரமாக விளை தட்டிடுவாங்க. இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, ஏதோ ஒரு மந்திரா மாதிரி ஒரு இது மாதிரி ஜெயிச்சிட்டிங்க. ஆனால் இனி அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னா மக்கள் மத்தியில் நீங்கள் நல்ல பேர் வாங்கினா தான். இனிமேல் உங்களுக்கு இந்த நடுநிலையாளர்கள் ஓட்டு விழுந்தா தான். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்சி மிக தரமான ஆட்சியாக கொண்டு வாங்க. இப்போ ஓரளவுக்கு சில நடவடிக்கைகள் நடுநிலையாளர்களை மிகவும் திருப்தி பண்ணியிருக்கு. அவங்க ஓட்டு உங்களுக்கு விடும். ஆனால் நீங்களும் இந்த அதிகாரிகள் தவறு செய்கிறத அனுமதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மேலேயும் அந்த திராவிட கட்சி இவங்களும் ஒன்றுதாயா இவனுக்கு போடுறதுக்கு பேசாமல் அவனுக்கே போட்டு போயிடலான்னு போயிடும். அதனால் நீங்கள் காசு கொடுக்காமல் ஜெயிச்சிங்கல்ல, அப்போ நீங்கள் லஞ்சம் வாங்கினா எவனை பார்த்தாலும் உங்களுக்கு அவன் குற்றவாளியாக தெரியணும். சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்க. லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவனை உண்டுலேன்னு ஆக்கி விட்டு சீனாவிலலாம் பார்த்தீங்கன்னா சூட் பண்ணிடுறான், சொத்துக்களை பூரா பிடிங்கிடுறான். உங்களுக்கு அந்த பவர் இருக்குது. நீங்கள் துணிந்து இறங்குங்கள். நீங்கள் வந்து அந்த உங்களுடைய அந்த ஹீரோ தரத்தை இப்போ நீங்கள் காட்டணும். சும்மா அப்படியே படம் காட்டிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது தலைவர். அதனால் நீங்கள் துணிந்து அதிரடியான ஆக்ஷன் எடுங்க. நிறைய டிபார்ட்மெண்ட் பத்திரப்பதிவுத்துறையில் மிகப்பெரிய ஊழல். அதில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் வந்து ஊழல் பண்ணுறாங்க. சும்மா பேருக்கு நீங்கள் அந்த முதல்ல வந்து சொன்னதுனால சில ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி நடிச்சிட்டாங்க உங்கள் முன்னாடி. நீங்களே ஒரு பெரிய நடிகர், ஆனால் நிஜத்தில் நடிகர் அல்ல நீங்கள். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் நிஜத்தில் நடிக்கிறாங்க, உங்களை நல்லா ஏமாற்றுவாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட முறையான அறிக்கையை வாங்குங்க. அந்த அறிக்கை சரி, அவங்க கொடுக்குற அறிக்கை சரிதானாங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பெரிய அந்த ரிட்டையர்மெண்ட்டான நிறைய நேர்மையான போலீஸ் அதிகாரிகளை பூரா எடுத்துக்கோங்க. ஒரு இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு உயர் அதிகாரி ஒரு ரிப்போர்ட் தரான்னு வைங்களேன் அவங்ககிட்ட, அதை நீங்கள் என்ன செய்யணும், அந்த டிபார்ட்மெண்ட்டு போகணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து இவர் கொடுத்தது சரிதானா எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொன்னால் அப்பா அவங்க மாட்டிடுவாங்க. உங்களை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது என்ற நிலைமையை நீங்கள் கொண்டு வரணும். எல்லா இடத்துலையுமே டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. உங்களுடைய அமைச்சர்களில் நல்ல முறையில் நிர்மல்குமார் சர்வீஸ் பண்ணுகிறார். ஆனால் இந்த அதாவது தாவேக்கா அரசில் வேலை பார்த்து சம்பளத்தை வாங்கிக்கிட்டு திராவிட கட்சிகள்கிட்ட மாமூலை வாங்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பூரா களை எடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஒரு 10% அதிகாரிகள்னு சொல்கிறார். ஆனால் அது தவறு. கிட்டத்தட்ட 60% அதிகாரிகள் அப்படி தான் இருக்காங்க. தைரியமாக வேலையை விட்டு தூக்கிங்க. எத்தனையோ இளைஞர்கள் உங்கள் கட்சியிலே இருக்காங்க, எத்தனையோ இளைஞர் பரிச்சை வச்சிங்கன்னா நல்ல திறமசாலிகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க. பள்ளிக்கல்வித்துறைக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நன்றாக படித்த ஒரு அமைச்சரை பள்ளிக்கல்வித்துறை போடுங்க. உயர்கல்விக்கும் அப்படி போடுங்க. ஏன்னா கல்வி மாணவர்களுடைய எதிர்காலம். ஸோ அதனால் அந்த எதிர்காலம் பாழாகி விடக்கூடாது. இவன் உட்காந்துக்கிட்டு அம்பேத்கர், பெரியார், அண்ணா இப்படி கேவலப்பட்டவங்களுடைய அம்பேத்கரை விட்டுருங்க, அவர் வந்து சட்ட மேதை ரைட்டு. ஆனால் மற்றவங்களுடைய வாழ்க்கை வரலாறை போய் இவங்க வந்து பாடத்திட்டத்தில் இணைச்சிக்கிட்டு இவங்களுக்கு அகநானூறும் தெரியாது, புறநானூறும் தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த குவாட்ரு, விஸ்கி, அப்படி குடியார பயில்களை கொண்டாந்து நீங்கள் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நியமிக்க வேண்டாம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நல்ல மிகச்சிறந்த அந்த படிப்புகளிலே கூடின படிப்பு அறிஞராக இருக்கணும். அதே போல் உயர்கல்வி, மேல்நிலை கல்வி, இப்படி எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. எவ்வளோ படித்தவங்க நிறைய இருக்காங்க.
அதெல்லாம் பண்ணுங்கள். நிறைய அதிகாரிகள் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பழைய அவங்க பூராமே திமுக, அதிமுக இவங்க இவங்க கொடுத்த போஸ்ட்டில் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் வந்திருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தான் விசுவாசியாக இருப்பாங்க. இதையெல்லாம் கண்டுபிடித்து அவை நேர்மையாக பணி செய்தால் ஓகே. இல்லையா யாராக இருந்தாலும் இனி ஒரே வரி டிஸ்மிஸ் தான் சொல்லி மட்டும் சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் இன்னும் வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். கனிம வள கொள்ளையை ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரிக்டாக பிடிங்க. அதே போல் டாஸ்மாக் ஊழல் இன்னமும் நிறைய கடைகளில் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் வந்துட்டு தான். அப்புறம் என்னத்தை பார்க்குறீங்க? இதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும்ல உங்களுக்கு. இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று வைங்க. டெய்லி பார்த்தா டாஸ்மாக் கடைகளில் பிரச்சனை எல்லாமே எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆனாலும் அவங்க பாட்டிலுக்கு 20 ரூபா 30 ரூபா கூட வாங்குகிறாங்க. அது தகராறாகி அது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உறுதியாக நாங்கள் கொடுப்போம் அப்படிங்க. சிங்கப்பெண் படை என்னாச்சு? சிங்கப்பெண் படையவே காணாமங்க. பேப்பரில் ஒரு கொஞ்சம் கூட அந்த அன்னைக்கு ஆரம்பித்த அன்னைக்கு வந்தது தான். இப்படி தான் இருக்கும் திராவிட ஆட்சியில். இப்போ அதே தான் நீங்கள் காப்பி அடித்த மாதிரி ஆரம்பித்த அன்னைக்கோட விட்டுறது. அப்படியே போய் அவங்க ஒவ்வொரு ஏரியாவாக போய் எவ்வளோ வந்து பெண்ணுக்கு வந்து இது பண்ணாலும் அவங்களுக்குள்ளே அடி ரோட்டில் வெளுக்கணும். அவங்கள வந்து நிறைய பாதி தண்டனை அவங்களே கொடுத்துடணும். ஓட்டுக்கு போய் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்குறதெல்லாம் ரெண்டாம் இருக்கும். நல்லா பொதுமக்களை விட்டு மிதிக்க விட்டுறணும். மிதிக்க விட்டுருங்க. பொதுமக்கள் முன்னாடியே வந்து அந்த குற்றவாளிகளுடைய கையை காலை உடைச்சி விடுங்க. உடைச்சி விட்டு அந்த அது டிவிலையும் பேப்பர்லேயும் வரணும். அதுக்கப்புறமேல அவங்க மேலே வந்து கோர்ட்டில் போய் ஒரு அவங்க வழக்கை நடத்துக்க இன்னும் நாள் சரிங்களா? அதனால் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் இடமில்லை அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி அதில் உறுதியாக இருக்க வேண்டும். இப்போது உங்களுடைய ஆட்சியை நான் சொல்வது போல் உங்களை இன்னும் ஒரு கரெக்டாக இன்னும் ஒரு 3 மாதத்தில் மிகப்பெரிய பள்ளம் உங்களுக்கு தோண்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே உங்கள் மேலே வந்து சாணியை கரைச்சி ஊற்றுற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அந்த நற்பெயருக்கு கலக்கம் விளைவிப்பாங்க. உதயநிதியும் சாதாரண ஆள் கிடையாது. அதை எல்லாத்தையும் விட எடப்பாடி மிகப்பெரிய துரோகி. அவங்களுக்கு வந்து எப்படின்னா பணம் எதுனாலும் பணம் விட்டறிஞ்சு பழக்கம். நீதித்துறை நீங்கள் முதல்ல சரி பண்ணணும். நீதித்துறையில் கருப்பு ஆடுகள் நிறைய இருக்காங்க. ஸோ அதனால் அதில் நேர்மையான அவங்கள நல்ல பதவி கொண்டு வாங்க. கீழே இருந்து நேர்மையான ஆட்களை மட்டும் நீங்கள் பதவியில் உட்கார வைங்க. இந்த ஊழல் பெருச்சாளிகள், அதே மாதிரி இந்த ஜாதி கலாச்சாரத்தில் உள்ளவங்க, போதை கலாச்சாரத்தில் உள்ளவங்களெல்லாம் ஒதுக்கி அனைத்து துறைகளையும் நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். தமிழகம் அவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு அதிரடி ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா தான் மிகச்சிறந்த ஒரு முதல்வர் என்று தமிழக மக்கள் பாராட்டும் அளவிலே நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் விரும்புகிறோம். சரிங்களா? மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்னும் கடுமையாக எடுங்க. இந்த எச்சல வீரமணி, பெரியார் திராவிட கழகம், இந்த மதிமுக வைகோ கூட பரவாயில்ல, ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் கூட ஏன் பிராமணர் வந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இல்லை, உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதை அந்த விஷயத்தில் அவர் பாராட்டலாம். ஆனால் இந்த தேமுதிக பிரேமலதாவை மன்னிக்கவே முடியாதுங்க. ஒரு ஆலோசகரை நீங்கள் வந்து முதலமைச்சர் பார்த்து அவருக்கு தேவையான ஆளாக அவர் நியமிக்கிறாரு. உனக்கு என்ன வலிக்குது? ஏன்னா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வந்து மேலும் மேலும் மக்கள் மத்தியில் மக்களுக்கு மிகச்சிறந்த முதல்வர் என்று பேர் எடுக்கணும். மக்களுக்கு நல்ல முறையில் சேவை பண்ண வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் பல வெற்றிகளை பெற்று தமிழகத்தில் இதுவரை கண்டிராத ஒரு முதல்வர் என்று பேர் எடுக்கணும். ஏன்னா எம்ஜிஆரெல்லாம் நீங்கள் தோக்கடிச்சிட்டிங்க. ஏன்னா அவருக்கு இருந்த செல்வாக்கில் அவர் வாங்கின ஓட்டுகளை விட நீங்கள் அதிகமாக வாங்கியிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப மிகச்சிறந்த ஒரு மக்கள் சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. ஏதோ தெரியாத தனமாக அந்த மக்கள் சக்தி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் வெளிப்பட்டு விட்டது. நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ அதை தக்க வைங்க. நீங்கள் நிரந்தர முதல்வராக இருக்க வேண்டும். தமிழகத்திற்கு உங்களுடைய சேவை கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் நீங்கள் நிறைய குற்றவாளிகளை பூரா உள்ளே பிடிச்சி போடுங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் முன்னாள் அமைச்சர்கள் மேலே அத்தனை பேர் மேலேயும்
ஊழல் கேஸ் இருக்குது. பூரா பேர் லஞ்சம் வாங்கியிருக்கான். உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரி பூரா லஞ்சம் வாங்கியிருக்கான். அத்தனை மினிஸ்டரும், ஈவன் முதல்வர் முதற்கொண்டு, ஸ்டாலின்னா அவருக்கும் அவர் மேலே கேஸ் இருக்குது, எடப்பாடி அவருக்குன்னா அவர் மேலே கேஸ் இருக்குது. ஸோ முன்னாள் முதல்வர்கள்லேருந்து முன்னாள் அமைச்சர்கள் பட்டியலில் வரைக்கும் ஃபுல்லாகவே எல்லோரும் கேஸ் இருக்கு. அதெல்லாம் எப்போ எடுக்க போகிறீங்க? அதெல்லாம் நீங்கள் மாநில சர்க்கார் முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்னென்ன விஷயங்களில் அவங்களெல்லாம் அந்த தோண்டி துருவணுமோ எல்லாத்தையும் எடுத்துருங்க. அமலாக்கத்துறை உங்களுக்கு லெட்டர் எழுதுனாங்கல்ல, செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு முன்னாள் மினிஸ்டர் அவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் எந்த தடையும் நீங்கள் பண்ணவே வேண்டியது. அதனால் உங்கள் போக்கிலே நீங்கள் செயல்படுங்க. வேறு யார் பேச்சையும் கேட்க வேண்டாம், எந்த அரசியல்வாதிகள் பேச்சையும் கேட்க வேண்டாம். ஏன்னா இப்போ வீரமணி பேசுகிறான்னா அவன் திமுகக்காரன் தான் பேசுவான். திமுக நேரடியாக பேச மாட்டாங்க. அவங்க அப்படி எலும்பு துண்டத்தை போடுவாங்க, உடனே அந்த நாய் குலைக்கும். எந்த நாய்க்கு எலும்பு துண்டை போடுறானோ அந்த நாய் தான் குலைக்கும். ஆனால் அதுக்கு பின்னணியில் திமுக இருப்பாங்க அல்லது அதிமுக இருப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் மக்கள் பணியை ஒன்றே மகேசர் பணி என நினைத்து நீங்கள் செயல்படுங்க. சரிங்களா? அறநிலைத்துறையில் இந்த மாதிரி ஊழல் பண்ண ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடனே அவங்களெல்லாம் நீக்கி விட்டுருங்க. சரிங்களா? அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான ஆட்சியாக உங்கள் ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.